ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, புரட்டாசி மாதம் முடியுது. அடுத்து ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் காவேரி நதியில் நீராடுறது ரொம்ப விசேஷம். காவேரி நதி ஓரமாக இருக்கிற பெருமாள் கோயில்களை சேவிக்கிறது பெருமாளை ரொம்ப விசேஷம். நேற்று மத்தியானம் 3:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் கொடுத்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் நைட்டு 12 மணிக்கு தான் தீர்ந்தது. மழை இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆறதா இன்றைக்கி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜனவரி மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் வரல. மோஸ்ட்லி இன்றைக்கி வந்துடும். எப்போ வந்தாலும் உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். திருப்பதிக்கு போகிறோம், எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல, க்ரௌட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா எப்பொழுதும் ரெகுலராக ஆகிற டைமிங்ஸ் தான் ஆகும். பொதுவாக திருப்பதியில் உகாதி, பிள்ளையார் சதுர்த்தி, ஆடி கிருத்திகை, எக்ஸாம் டைம், மழை பெய்கிற நாட்களெல்லாம் அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்காது. இப்போது தீபாவளி திங்கக்கிழமை வீக் டேஸை ஒட்டி தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையில் வர்றதுனால ஆக்சுவலாக கூட்டம் இருக்கணும். பட் இப்போ வெதர் திருப்பதிலேயும் மழை இருக்குது. ஈவன் நம்ம ஊரில் கூட நிறைய இடங்களில் மழை இருக்குது. இப்போதைக்கு ஆவரேஜாக இருக்குது க்ரௌடு திருமலாவில். தொடர்ந்து வர்ற இப்போ 3 நாட்களுக்கு மழை இருந்தால் இதே மாதிரி க்ரௌடும் ஆவரேஜாக இருக்கும். மழை நின்றுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டோக்கன் வாங்கிட்டு போயிடுங்க இன்கேஸ் ஹெவி க்ரௌட் இருக்குது அப்படின்னா. அப்டேட் பண்ணுறேன் டெய்லி ஸ்டேட்டஸ். முதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க, மறுநாள் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. தீபாவளி திங்கக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பதிக்கு ரீச் ஆகிக்கோங்க. மத்தியானம் 2 to 3 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு மறுநாள் நீங்கள் தரிசனம் 4 to 5 மணி நேரத்தில் பார்த்துடலாம், இலவச தரிசனத்திலே டோக்கன் மூலமாக. இதில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் ட்ரை பண்ணுறப்போ இன்கேஸ் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தீர்ந்தால் கூட திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கலாம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசத்தில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக தீபாவளி முடிச்சுட்டு தான் எல்லாம் வருவாங்க. ஆனால் என்னோட கெஸ் இது. பட் இப்போ கண்டினியூஸ் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால க்ரௌட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் வெதர் கண்டிஷன் மழை அப்பப்போ இருக்கிறதுனால நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். இருந்தாலும் டோக்கன் வாங்கிட்டு போங்க. டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. டிடிடிலையும் அப்டேட் பண்ணுறாங்க, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. 12 மணி நேரம் தான் ஆறுதுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக கூட க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. ஸோ தட் தீபாவளி எப்போ சுவாமி தரிசனம் பார்த்துட்டு காலையில் வெளியில் வந்துடலாம். இல்லை ஹெவி க்ரௌடு சடனாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா முதல் நாள் சேஃபர் சைடுக்கு டோக்கன் வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் ரூம் எதுவும் புக் பண்ணலை அப்படின்னா தினமும் காலையில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் திருமலாவில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 5 to 6 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. மத்தியானம் சாயந்தரமெல்லாம் போனால் ரூம் கிடைக்குமானா அவைலபிலிட்டி இருந்தால் கிடைக்கும். அது அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடு பொறுத்து. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,521 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.66 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,101 பேர். நீங்கள் டோக்கன் வாங்க போகிறீங்க, தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நானும் போகிறேன், நானும் ஷேர் பண்ணுறேன். மற்ற பக்தர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.